இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பரபரப்பாக நடந்து வாக்குப்பதிவை எட்டியிருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும், எவர் வெற்றி பெற்றாலும் அது தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சம்பவமாக நிகழ்ந்திருக்கிறது. சிறு பொறியாக விளையக்கூடிய சில நிகழ்வுகள் உலகில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி விடுகிற அதிசயங்கள் நிகழ்ந்திருப்பது வரலாற்றினுடைய சான்றுகளாக இருக்கிறது. அதே போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட இயற்கை மருத்துவர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் அறநெறி அரசியல் மலர வேண்டும் என்பதற்காக வாக்காளர்கள் மத்தியில் பொது பணத்திலே இருந்து ₹1 கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் என்றும், தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதாகவும், வெற்றி பெற்றால் சட்டமன்ற தொகுதியிலேயே குடியிருந்து அலுவலகம் அமைத்து அந்த மக்களுக்கு சேவை செய்வதாகவும், சட்டமன்ற உறுப்பினராக்கு வழங்கப்படுகிற ஊதியத்தையும் சட்டமன்ற தொகுதிக்கினுடைய நலனுக்காகவே பயன்படுத்துவதாகவும், பொறுப்பிலே இருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் வேற எந்த தொழிலும் செய்யாமல் முழுமையாக மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு சேவையாற்றுவதையும், இயற்கை பேராற்றலின் மீது ஆணையாக அரசியல் முதல்வர்களின் மீது ஆணையாக, அரசியல் மூலவராக அரசு மூலவராக இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களின் மீது ஆணையாக சத்திய பிரமாணம் செய்து கொள்வதாக வாக்காளர்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்த ஆக்கபூர்வமான செயல்பாட்டினை வரவேற்று இந்த அற்புத வேட்பாளருக்கு ஆசி வழங்கி அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு வாக்காளர்கள் முன்வரக்கூடிய வாக்காளர்களுக்கும் ஆசி வழங்கி, பிரபஞ்சபீடம் பிரபஞ்சானந்த தெய்வசிகாமணி சுவாமிகள், மகாலட்சுமி பீடம் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள், அருட்சோதி தபோபவனம் ஸ்ரீலாஸ்ரீ மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள், சிவசிவ வெள்ளியங்கிரி சுவாமிகள், சாக்தஸ்ரீ ஆதீஸ்வர சுவாமிகள், சத்திவேல் சுவாமிகள், இப்படி இவர்கள் உள்ளிட்ட பல துறவியர்களும் ஞானியர்களும் இந்த ஆசி வழங்குகிற, நல்லாசி வழங்குகிற, மக்களுக்கு நல்வழி காட்டுகிற இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொண்டு மக்களிடத்திலே வேண்டுகோள் வைத்தார்கள். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது, அரசியலும் தர்மத்திற்கானது.
தர்மங்களிலேயே உயர்ந்த தர்மமாக இருப்பது அரசியல். இந்த உயர்ந்த தர்மமான அரசியலிலே பங்கேற்கிறவர்கள் தூய்மையான தொண்டும் மக்கள் சேவையும் செய்வதற்கான தகுதியும் அதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே இதிலே பங்கேற்க வேண்டும். தேர்தலிலே வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான மக்கள் தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பும் தகுதியும் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வேண்டும். அப்படி தாங்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதை உறுதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு வேட்பாளர்களும் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி சத்திய பிரமாணம் செய்து கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமே வாக்காளர்களை அணுகி வாக்கு கேட்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இத்தகைய உயர்ந்த நோக்கம் இல்லாதவர்கள், அதற்கான தகுதிகள் இல்லாதவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட்டு அரசியலை வியாபாரமாக்கி சுயநலத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, கொள்ளையடிப்பதற்காக அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களை, தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்களை வாக்காளர்கள் தயவு தாட்சணியம் இல்லாமல் நிராகரிக்க வேண்டும். வரும் காலங்களில் அது எந்த தேர்தலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்திற்கான தகுதியும் வாய்ப்பும் பெற்றவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழலை வாக்காளர்கள் உருவாக்க வேண்டும். வாக்காளர்கள் மத்தியிலே வாக்கு கேட்க வரக்கூடிய வேட்பாளர்களை பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்ய வைக்க வேண்டும். சத்திய பிரமாணம் செய்வதோடு அதை நிறைவேற்றுகிற தகுதி படைத்த வேட்பாளர்களை மட்டுமே தங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சுயேட்சை வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, இத்தகைய தகுதியை உறுதிப்படுத்துகின்றவர்களை மட்டுமே வாக்காளர்கள் மத்தியிலே அனுமதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த சமுதாயம் உருவாக்கும் என்று சொன்னால், வாக்காளர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால், அதை வருங்காலத்திலே கடைபிடித்து நிறைவேற்றுகிற பொழுது இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியல் முழுமையாக மலரும். அதை வாக்காளர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் அருளாளர்கள் முன்வைத்திருக்கிறோம். பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். துறவிகளாக இருக்கிறவர்கள், சன்னியாசிகளாக இருக்கிறவர்கள், சாதுக்களாக இருக்கிறவர்கள், சாமியார்களாக இருக்கிறவர்கள் வந்து அரசியல் பேசலாமா என்று கூட சில அறியாதவர்கள் கேட்கிறார்கள். எது தர்மமோ அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கு, அந்த தர்மத்தை உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் வழிகாட்டுவதும் வழி நடத்துவதும், அந்த தர்மத்தை வலியுறுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தர்மத்தை அறிந்தவர்களினுடைய தர்மமாக இருக்கிறது என்பதுதான் இந்த மண்ணினுடைய உயர்ந்த தர்மமாக இருக்கிறது. அந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்துணை துறவிகளுக்கும், சன்னியாசிகளுக்கும், ஞானிகளுக்கும் இருக்கிறது. இனி வருகின்ற தேர்தல்கள் ஒவ்வொன்றிலும் அறம் பிறழ்ந்தவர்கள், உயர்ந்த ஆன்மீகமாகிய, உயர்ந்த தர்மமாகிய அரசியலை வியாபாரமாக்குகின்றவர்களை முற்றாக விளக்குகின்ற வகையில் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளவர்களும் தகுதி உள்ளவர்களும் மட்டுமே அரசியலில் ஈடுபடக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியதும், அதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டியதும்
இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அருளாளர்களினுடைய தர்மமாக இருக்கிறது. அதை வருகின்ற தேர்தல்களிலே இந்த மண்ணிலே நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறது. ஈரோட்டிலே நடைபெற்ற இந்த அருளாளர்களினுடைய ஒரு வார தேர்தல் பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியையும் வரவேற்பையும் தந்திருக்கிறது. இந்த மகத்தான வேள்வியில் பல சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கதாகவும் வருங்காலத்திலே நம்பிக்கை அளிப்பதாகவும் இருக்கிறது. தமிழக தேவர் முன்னணியினுடைய தலைவர் சிவமணி தேவர் அவர்கள், சிவசேனாவை சார்ந்த மாநில செயலாளர் முருகன் அவர்கள், விவேகானந்தர் இயக்கத்தை சார்ந்த செல்வபாரதம் அவர்கள், சமூக ஆர்வலர் பழனியப்பன், ஆடிட்டர் கார்த்திகேயன், இப்படி பல அன்பர்களும் சமூக நலனிலே அக்கறையுள்ளவர்களும் களம் கண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல் இது விரிவடைகின்ற பொழுது இந்த மண்ணில் அரசியல் என்பது ஆன்மீகமானது, அரசியல் என்பது அறம் சார்ந்தது, அரசியல் என்பது உயர்ந்த தர்மமானது. இந்த அரசியல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்கிற இறைநிலையிலே இருக்கின்றவர்கள் மட்டுமே அரசியலில் ஈடுபடக்கூடிய சூழலை இந்த மண்ணில் நாம் விளைவித்தாக வேண்டும். இந்த மண்ணில் நாம் அதை நிலைநாட்டியாக வேண்டும். அதற்கான பணியில் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் களம் இறங்குகிறார்கள். அனைத்து மக்களும் கரம் கோர்த்து இந்த உயர்ந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு முன்வாருங்கள். இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலரட்டும். நம்மை ஆளுகின்றவர்கள், நம்மை அரசாட்சி செய்கிறவர்கள், நமக்கு அரசனாகவும் மன்னனாகவும் இருந்து இந்த மண்ணிற்கான நிர்வாகத்தை தருகிறவர்கள் தங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஈந்து தியாகம் செய்யக்கூடிய இறையாளர்களாக இருக்க வேண்டும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாக இருக்க வேண்டும், இறைவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறைநிலை அரசியலை, ஆன்மீக அரசியலை, அறம் சார்ந்த அரசியலை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவோம். வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த உயர்ந்த நிலையை மக்கள் மத்தியிலே தங்களுடைய தூய்மையான செயல்பாட்டினை சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுகின்றவர்களை மட்டுமே ஊருக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குவோம். அறம் சார்ந்த செயல்பாடுகளில் களம் இறங்குவதற்கும் வெற்றி காண்பதற்கும் பிரபஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் இறை கருணை வழங்கட்டும். பரிபூரண நல்லாசிகள்.